செகண்ட் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் பிளாக் கேப்ஸ் டேக்கிங் ஆன் அபி லெவன்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாக் கேப்ஸ். 7 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் வினீத், அந்த எண்ணில் வசந்த் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வந்திருக்காங்க சுபாஷ். பவர் பிளே ஓவர் லாங் ஆன் வச்சிருக்காங்க, கொஞ்சம் வைடிஷாக வச்சிருக்காங்க. டீப் மிட் விக்கெட் வச்சிருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் மேட்ச் பிகின்ஸ். ஒரு ஸ்லிங்கி ஆக்ஷன் க்ளோஸ் டு பாடி ஆஃப் த மார்க் வர பார்த்தாருங்க, அடைச்சி வச்சிருக்காங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸை நல்ல வேகத்தோட போடப்பட்ட பந்து, அதை பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாங்க. டாட் பாலிங்க. தேர்ட் மேன் உள்ளே இருக்காங்க. எல்லையராகவே சுவிட்சிட்டு எதிர்பார்க்கலாமான்னு பார்ப்போம். டிரைவுக்கு போனார். ஷார்ட் கவர்ஸ் உள்ளே வச்சு போட்டாங்க. ஸ்கிட்டியாக போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் மோடி எடுக்கப்பட்ட ஒன்று. ஸோ வசந்த் இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தேர்ட் மேனை உள்ளே வச்சாலுமே கவர்ஸ் ரீஜன் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஃபீல்டை கிளியர் பண்ணால் பவுண்டரியாச்சும் கிடைக்கும். ஸோ சேஃபாக அங்கே ஆடக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ லெஃப்ட் ஆர்ம் பவுலர் பந்தை ஸ்டிக்குக்கு நேராக உள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. கேப்பில் வேருக்கு குத்தி போடப்பட்ட பந்து கைக்கு க்ளோஸாக போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு. இந்த பால் ஒரு பவுண்ட்ரி, இந்த வெல்கம் பவுண்ட்ரி எடுத்துக்கிட்டார் வசந்த். ஸோ பிடிச்ச முதல் பால் ஒரு 4 ஓட்டம் இங்கே வசந்த் அவர் பேட்லேருந்து. அடுத்த பந்து ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ண பார்த்தார். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. பேட்ஸ்மேன் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஸ்டிக் லைனில் ஒரு ஃபுல்லர் பால், கொஞ்சம் குத்தி ஏற்றிட்டார் போன வந்து. நல்லா பட்டிருக்கு. கேப்பில் வேறு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அவுட் ஃபீல்டும் நல்லா இருக்க காரணத்தினால ஒரு பவுண்ட்ரி. ஸோ செகண்ட் பவுண்ட்ரி இந்த ஓவரில். ஸோ வசந்த் அவர் பேட்லேருந்து வந்திருக்கு. வித் ஆன் ஆஃபர்ட் பேட்டை விட்டு பார்த்தாரு. அந்த இடம் ஓப்பன். அங்கே லாஃப்ட் அடிக்க தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியலை. ஃப்ளாட்டாக போக பார்த்தாரு. கரெக்டான ப்ராப்பர் லாஃப்ட் போய் தான் கண்டிப்பாக பட்டிருக்கும், நல்லாவே பட்டிருக்கும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். அடுத்த நியூ பவுலர் கண்ணா. முதல் பால் வர விட்டு அமுக்கி ஆட பார்த்தாரு. செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். இந்த பால் விட்டுருந்தா மேபி வைடு தான், துரத்திட்டாரு. சிங்கிள் ஷாட்டுங்க. இந்த ஷாட்டை தாங்க எதிர்பார்த்தாங்க. சத்தம் கேட்குதுங்க அவங்க டீம் கிட்ட இருந்து. வேக்கண்ட் ஏரியா எங்கேயோ அதை பார்த்தாடிருக்காரு. ஒரு ப்ராப்பர் ஷாட், அவுட் சைட் ஆப்ஷன் ஷாட்டு. அந்த பக்கம் வினீத்துக்கு இன்னும் ஃபுல் டைமிங் கிடைக்கல. ஸோ வசந்த் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்காரு. கிரவுண்டட். ஆஹா, இப்போ ஓடுறாங்க அந்த ஒரு ஓட்டத்தை. ஓரோட முதல் பால் வைடு. இந்த மூமெண்ட்டில் விட்டுட்டாரு. ஸ்லோவாக தூக்கிப்பட்டார். கிரவுண்டட் ஷாட், கவர் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. டீப்பில் ஆள் அங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே விக்கெட்டும் போயிருக்கு, அங்கே விக்கெட்டு போயிருக்குன்ட்டாங்க. ஸோ வசந்த் ஆட்டமிழந்த வெளியே ரன் அவுட்டில் தன்னோட விக்கெட்டை விடுறாங்க. நாட் த வே டு கெட் அவுட்னு சொல்லுவேன். நல்ல டச்சில் இருந்தாருங்க, செம்ம டச்சில் இருந்தார் பேட்ஸ்மேன். போன பால் வைடு, ரீபால் இந்த பால். 3 more ரிமைனிங். நல்லாவே தூக்கி போட்டாருங்க, செம்மையாக தூக்கி போட்டார். ஃப்ளோட் அதிகமாக இருந்துச்சு. இந்த ஒயிட் லைனை உரசி தான் போடணும்னு போட்டுட்ருக்காரு. அதில் தான் ஒரு வைடும் போயிடுச்சு. விட்டு தட்டினார், போயிடுச்சு, பவுண்ட்ரி போயிடுச்சு. டைமிங் தேவைப்பட்ட டைமிங் கண்டிப்பாக வசந்தோட பேட்டிங் காரணமாக இங்கே ப்ரெஷர் ஈஸ் அவுட் ஆகிடுச்சு வினீத் அவருக்கு. இப்போ வினீத்துக்கு இடையிலேருந்து ஒரு பவுண்ட்ரியை பார்க்குறோம். ஒரு பால் பாக்கி இருக்குது ஓவரில். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டு அபி லெவன். இது ஒரு சுபாஷ் மீண்டும் லெஃப்ட் ஆம், அவருக்கான 2வது ஓவர், 2வது ஸ்பெல் இது. ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து சேஃபாக விழுந்துருமா? கையில் விழுந்துருக்குங்க. ஸோ வினீத் ஆட்டம் வளர்ந்து வெளியே. ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவர் பிளே போட்ட பவுலர் லெஃப்ட் ஆம் பவுலர் ஃபேஸ் பண்ண லெஃப்ட் உள்ள இறக்கியிருக்காங்க கார்த்தி ஸ்ட்ரைக்கில். ஓய்யோ, இன்கமிங் டெலிவரி வித் பேஸோட வந்துச்சு. செம்ம எக்ஸிக்யூஷன் காட்டியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்லிங்கி ஆக்ஷனோட கலக்கியிருக்காருங்க. வெல் போல்ட் அண்ட் வெல் பிளேடு. போட்ட இடத்துக்கு ஆடினாரு. ரொம்ப கிராஸ் பேட் போக பார்க்கல. ஸ்ட்ரைக்கில் பிரேம் வித் ஆன் ஆஃபர்ட். பேட்டை விட்டு பார்த்தார் பேட்ஸ்மேன். கேட்சுக்கு முன்னாடி வந்தாங்க. ஸ்டாப்பும் பார்க்க முடியுதுங்க, கேட்சை பிடிக்க முடியாட்டியுமே. ஃபாஸ்ட்டாக வந்த பந்து ஒரு டிஃபிகல்ட்டான சான்ஸ்ன்னு சொல்லுவேன். கையில் போட்டு தெரிச்சிருச்சு. குத்தி ஏற்றினார். பேக் ஆஃப்லேருந்து வந்து டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு உள்ளாட. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 27 ஆடி இருக்காங்க. இந்த ஓவர் 2 ரன் ஓவர். அதை தாண்டி அதில் ஒரு விக்கெட் வேறு. இந்த ஒரு கண்ணா படம் வந்திருக்காங்க, அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் பிரேமுக்கு. ஒரு அண்டர் எஜ் மாதிரி இருக்குது. பேட்டில் ஒரு சின்ன நிற்கு, அண்டர் எஜ்ஜு. கேட்சை பிடிச்சார் விக்கெட் கீப்பர் கோபி.
ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சண்முகம். லோ வந்துருச்சு, கேட்சா கேரி ஆகலை, ஃபுல்லாக ஏறினாங்க. யாக்கிங் லென்த் டெலிவரி, பேட்டு கடையிலே போட்டார், எடுத்தாருங்க, ஃபாஸ்ட்டாக எடுத்தார் பேட்ஸ்மேன். சரியான அடி, ஒரு மேசிவ் ஆறுங்க. ஆக்சுவலாக ஏறி போகிறப்ப அவருக்கு ஃபுல் டைமிங் கண்டிப்பாக கிடைக்கல பேட்டில் படுறப்ப. ஆனால் எடுத்த பவர், ஜென்ரேட் பண்ண பவர் எங்கேயோ போயிருக்கு வந்து. ஒன் மோர் ரிமைனிங். விக்கெட்டை காட்டி ஆனார், ஒரு ராக்கெட் லான்ச்சு, சுற்றிட்டாருங்க, மொத்தமாக சுற்றிட்டாருங்க. டெரிஃபிக் 6, 2 ஆரோட முடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரை. சண்முகம் ரஷரை ஈஸ் அவுட் பண்ணி காட்டியிருக்காரு 2 பந்தில். 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 41 ஆடி இருக்காங்க. அபிலவன். அடுத்த நியூ பாலர் ரத்தீம். முதல் பால் சாஃப்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாங்க, சரியான கேப்பு, கொஞ்சம் லீன் ஃபார்வர்டு ஆனதுக்கு பவுண்டரியாக போயிடுச்சுங்க. சத்தம் கேட்கணும்னு தோணுது, சரியான ஷாட்டு லீன் ஃபார்வர்ட் பண்ணதுக்கு. கடைசி 3 பந்து எக்ஸ்பென்சிவாக போயிருக்குன்னு சொல்லலாம் போன ஓவரோட சேர்த்து. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி மீண்டும் சாஃப்டாக போய் ஆட பார்த்தாரு, ஃபுல் பிளேட்டை காட்டினாங்க. ஃபாஸ்ட்டாக போடுவார்னு எதிர்பார்த்தா கொஞ்சம் லூப் கொடுத்து போட்டாங்க, ஃபாஸ்ட்டாக இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு. பேட்ஸ்மேன் நானும் 2 பேருமே ஏமாந்துட்டோம். போன பால் அவுட் ஆஃப் த மேன், நோ பால். கேட்சாகவும் கேரி ஆகலை. ஓ, விக்கெட்டு மேலே போன பார்த்தாரு, போட்டு விட்டாருங்க. சரியான அடி, ஒரு மேக்ஸிமம் அங்கே ஒரே கையில் விட்ட மாதிரி இருக்கு. விக்கெட்டை காட்டியே ஆடிட்டாரு. அச்சாரு சமாளாச்சு, போய்கிட்டே இருக்கு பந்து. ஒரு ட்ரிகர் மூமெண்ட் லாஸ்ட் மினிட்ல எடுக்கிறாரு, லொனிட்டிக் பவர் எடுத்து காட்டியிருக்காரு இந்த பேட்ஸ்மேன் சண்முகம். மொத்தமாக மேட்ச் மாறிடுச்சு ஒரே ஓவரில். கடைசி ஓவரோட எண்ட்லேருந்தே இப்படி தான். 6 ஓவர் முடிவில் ஸ்கோர் 61 ஆடி இருக்காங்க. அபிலவன். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பொறுத்துக்கு கோபி. ஃபர்ஸ்ட் பால் கம்ஃபர்டபுளாக ப்ளே பண்ண முடியாட்டியுமே பேட்டில் பட்டதுக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. தடுக்க முடியலை, எனக்கு தெரிஞ்சு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. லெஃப்ட் ரைட்டாக திருப்பி வைக்க தான் முடிஞ்சு, அதுவும் பவுண்ட்ரி. திருப்பி எடுத்தார். அந்தனில் விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக அடிக்க முயற்சி, ஃப்ளாட்டாக அடிக்க முயற்சி, ஸ்டெப் அவுட் பண்ணி ஃப்ளாட் பேட்டிங் பார்க்க முடியுது அவர்கிட்ட. டேக்கனா 6 கொடுத்துருக்காங்க, அடித்த எல்லாமே 6ங்க. அவரே சிரிக்கிறாரு. ஸ்விங் அண்ட் மிஸ், ஃபாஸ்ட்டாக ஃப்ளாட்டாக போடப்பட்ட பந்து, ஸ்லோவர் த்ரூ த ஏர், உள்ளே வந்திருக்கு பந்து. டாட் பால். ஒன் மோர், சுற்றி முடிச்சிட்டாரு. பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் காரணமா டாட் பால். இங்கே டார்கெட் 72 பிளாக் கேப்ஸ்க்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிள் அலெக்ஸ், ஓப்பனிங் பவுலர் தமிழ். முதல் பால் ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது, வண்டி விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபாஸ்ட்டாக ஒரு லோட்டாஸ் பால், ஸ்டாப்பு, சரியான ஸ்டாப்பு, அடித்தே பார்த்தாங்க. ஃபிக்ஸ் சிங்கிள், ஒரு ரிஸ்கி சிங்கிள். ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று இப்போ முத்து சைக்கிள் இருக்க போகிறாங்க. நல்லாவே தூக்கப்பட்டார், கொஞ்சம் டிப்பாக இறங்குச்சு. பிக்கா போடப்பட்ட பந்து வித்தியை கொடுக்காம பேட் பேஸை ஓப்பன் பண்ண பார்த்தாரு அலெக்ஸ். பெரிய ஷாட்டுங்க, ஒரு ஃப்ளாட் பேட்டிங். எக்ஸ்பெக்டட் 6 ஓட்டம், முதல் அட்டாக்கிங் 6 இங்கே அலெக்ஸ் அவர் பேட்லேருந்து. இன்சைட் அவுட் ஷாட், தட்ஸ் எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். 4 ஓட்டம். ரெண்டாவது ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். செகண்ட் ஓவர் நியூ பாலர் அஜய். பிச்சை யூஸ் பண்ணி போட்டார், சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது, சிங்கிள். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுங்க, இன்னும் ஃபுல்லராக வந்துருச்சு எதிர்பார்த்ததை விட. ஒரு ஸ்லோவர் ஆஃப் கட்டர் வேரியேஷன் டேக்கன் கம்ஃபர்டபிளி. ஸோ அலெக்ஸ் ஆட்டம் நடந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் கண்ணா ஸ்ட்ரைக்கில்.
குத்தி போட்டாரு. ஆப்பர்ச்சுனிட்டி அதையும் எடுத்துக்கிட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ். வந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டமிழந்து வெளியே. குத்தி போட்டாலும் ஷார்ட்டாக போட்டாலும் ஃபாஸ்ட்டான பந்தா போட்டாங்க. இங்கே பவுலர் யங் பவுலர் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர். அஜய்ட்டு இந்த அடுத்த பந்து லெஃப்டாக திரும்பி ஆட இடமே கொடுக்கலங்க. ரா பேஸ் ஃபுல் பேஸிங்க. அஜய் வித் ஆன் ஆஃபர் வந்து முட்டிடுச்சு வினீதே. செம்ம பந்து செம்ம ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. அடுத்த நியூ பாலர் கார்த்தி. முதல் பால் ஓவர் ஸ்டெப் நோ பால். அப்புறம் ஃப்ரீ ஹிட் பால் வைடு பெஞ்சு. அதை உள்ளே போட்டாருங்க. அந்த உள்ளே ஓடப்பட்ட பந்து ஒரு ஃப்ளோவான பேட் ஸ்விங் அப்படின்னு பார்த்தா அது கைக்கு போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் பால் கேட்சை பிடிச்சிருந்தாங்க. செகண்ட் பால் சரியாக டைம் பண்ண முடியல. ஸ்விட்சுக்கு ஆட முயற்சி. லெஃப்டாக திரும்பி ஆட முயற்சி. ஆள் ஏற்றி வச்சிருக்காரு. ஓ கேட்ச் ட்ராப் அங்கே. சுரேந்தர் ஸ்ட்ரைக்கில் பேக் ஃபுட் மூவ்மெண்ட் உள்ளே போட்டிருக்காங்க. லைனுக்குள்ளே போட்டிருக்காங்க. செகண்ட் பாக்ஸ் ஆக்டிவேட்டட். விடாம துரத்தி ஆன பேட்ஸ்மேன் பிடிச்சிட்டாங்க. இந்த முறையை பிடிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் போட்ட அஜய் அந்த யங் பவுலர் இப்போ கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ லெஃப்ட்டுக்கு விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் ஆஃப் த டீம் கோபி. அவர் நடந்து போயிட்டாருங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே ஒரு பேக் ஃபுட் கட் ஷாட்டுக்கான முயற்சி. பேக் ஃபுட் பிளேஸ்மெண்ட் ஒர்க் ஆகலை. விக்கெட் கீப்பரும் விட்டு தரல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சக்தி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20 ஆடி இருக்காங்க. இந்த ஒரு அஜய்க்கான செகண்ட் ஓவர். முதல் பால் அஜய் குவிக்காக செம்ம குவிக்காக போடுறாருங்க. ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் கிடையாது. அதனால் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்குது. போன பால் வைடு பின்னாடி பவுண்ட்ரி. சரியாக டைம் பண்ணல. விக்கெட் கீப்பர் ஆல்மோஸ்ட் போயிட்டாரு. எஸ் ஆல்மோஸ்ட் தான் போக முடிஞ்சு. பிடிக்க தான் முடியாது. சூப்பரான ஸ்லோவர் 1 இன்டெலிஜென்ட் பவுலிங் பார்க்க முடியுது. ஒயிட் பிளஸ் பவுண்டரி போனதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி போடுறாரு. புல் ஷாட்டுக்கு இடம் இருந்துச்சு. அந்த புல் ஷாட் எடுத்துக்கிட்டாரு பேட்ஸ்மேன் முத்து. சக்தி ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ரொமாசியோ ஆரங்க. மேலே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. விக்கெட் கீப்பர்ட்ட நல்லா ஸ்டாப் பார்க்க முடியுது. டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32 ஆடி இருக்காங்க பிளாக் கேப்ஸ். அடுத்த நியூ பாலர் வினீத். முதல் பால் ஃபாஸ்ட்டாக எடுத்தாருங்க. உள்ளே போடப்பட்ட பந்து ரன்னிங் கேட்சிங் பார்க்க முடியுது. முதல் பால் விக்கெட் இங்கே வினீத் அவருக்கு. ஸோ முத்து ஆட்டம் இழந்து வெளியே. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹரி. செகண்ட் பால் உள்ளே போடப்பட்ட பந்து லாஸ்ட்டுக்கு இடம் இல்லை. ஐயோ டூ க்ளோஸ் டு ஸ்டெம்ஸ். இறங்கியிருக்கும். மொத்தமாக இறங்கியிருக்கும். ஆஃப் ஸ்டம் மேலே இல்லை மிடில் ஸ்டம் மேலே இறங்கியிருக்கும். விக்கெட்டு மேட்சோட ரிசல்ட் பார்க்கக்கூடிய விக்கெட் இந்த விக்கெட். அதை எடுக்க தான் ட்ரை பண்ணுறாரு. இந்த மேட்ச் ரிசல்ட்டுக்கான விக்கெட் எடுத்துட்டார். அவரே போட்டு அவரே பிடிச்சிட்டாரு. காட்டன் போல் 2வது விக்கெட் இங்கே வினீத் ஓவரில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரதீம். தடுக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எஸ் கேட்ச் எடுத்தவர் வந்தார். பிரேம் வந்தார் அங்கே. வித் ஆன் ஆஃபர்ட் பேக் ஃபுட் ஷாட். வர அவுட் ஆனார். அவ்வளோ வித்து இருந்துச்சு. அவ்வளோ டைம் இருந்துச்சு. அந்த பிளேஸ்மெண்ட்டை பேட்ஸ்மேன் எடுத்து காட்டியிருக்காருங்க. இங்கே 5 ஓவர் முடிவில். ஸ்கோர் 38. 6 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பிளாக் கேப்ஸ். 12 பால் பாக்கி இருக்குது. 34 தேவை. இந்த ஒரு கார்த்தி அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் ரத்தீப்க்கு. புல்லட் புல் ஏறிட்டார். போன பால் டாட்டு. லோட்டாஸ் சிங்கிள் தான். செம்ம ஸ்லோவாக தூக்கி போட்டாங்க. லெஃப்ட்டுக்கு ரைட் சைடில் போச்சு. ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். அங்கே 7th விக்கெட் டவுன் இங்கே பிளாக் கேப்ஸ். வர அவுட் ஆட பார்த்தாரு. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரகு. வேகம் கம்மி. கிராஸ் பேட்டர் ஷாட்டுக்கு டைமிங் இருந்துச்சு. போயிடுச்சுங்க. பவுண்டரி போயிடுச்சு அந்த இடத்துல. 6 ஓவர் முடியல. ஸ்கோர் 43. 7 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பிளாக் கேப்ஸ். லாஸ்ட் ஓவர் நியூ பவுலர் வசந்த் வந்திருக்காங்க. 6க்கு 29 தேவை.
லோட்டாஸ் லாங் த கிரவுண்ட் அங்கே டீப் ஸ்கொயருக்கு போயிருக்கு. ஐ திங்க் தமிழ் அங்கே இருக்காங்க. இல்லை போடப்பட்ட பந்து லூஸாக பிடிச்சி பேட்டை பிடிச்சி ஆடினாங்க. மீண்டும் ஒரு விக்கெட். 8 டவுன் இங்கே. சுபாஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஃப்ளாட் பேட்டிங்கான முயற்சி, அதுவும் விக்கெட்டு. 9 டவுன் இங்கே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சங்கர். ஐ திங்க் லாஸ்ட் விக்கெட்டு தான். ஸ்ட்ரைக், ஒரு குட் ஸ்ட்ரைக். ஓய்யோ ஃபோர்ஸ் பால் மேக்ஸிமம் கொஞ்சம் லோவாக போச்சு, அதான் காட்டல. தேர்ட் ஒன் தூக்கி போட்டாங்க. லெஃப்ட்டு அடிச்சாருங்க. ஒரு மேசிவ் ஆரங்க. நல்லா வாட்ச் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த லெஃப்டி பேட்ஸ்மேன். காட் சேஞ்சு. ஒரு டாட் பால் கண்டிப்பாக தேவை. 3-17. ஸ்விங் அண்ட் மிஸ். டூ க்ளோஸ் டு பேட்டு. ஒரு பிக் அபீல் எடுத்து பார்க்குறாங்க. விக்கெட்டு, ஆல் அவுட்டு. மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க இங்கே. ஸோ த மேட்ச் ஒன் பை அபி 11.